அடிச்சு விடலாமா? எவ்வளோ செட்டு போடலாம் விடலாமா? அது போனே ஆனால் பார்த்தா அடிமை கொடுப்பல. நம்ம சிரிக்க விடலாம் ஷோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 டீம் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. 5 டீமும் டிஃப்ரெண்டான கான்செப்டோட டிஃப்ரெண்டான திங்ஸோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் வித்தியாசமாக என்னத்த வித்தியாசம்? அதே பழைய பாயாசம் தான். செட்டு போட்டு ஆணிய சைஸையும் பார்த்தா காரா சைஸுக்கு பேண்ட் சட்டை போட்ட மாதிரி இருந்துச்சுங்க. சாரு மோட்டார் சைக்கிள் 5 டீம் வர போறாங்க. 5 டீமும் வித்தியாசமான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த கொசுவை கொல்லணும். நான் போட்டு வரேன். Welcome to Kisama Kisa team on the floor. இது உங்கள் சிரிச்சா பொண்ணு சீசன் 6. இது ஒரு நல்ல மாப்பிளைக்கான தேடல். இது என்ன நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில், அதாவது ராமர் காலத்தில் வில்ல உடைச்சு கல்யாணம் பண்ணாங்க. நம்ம சிவாஜி காலத்தில் கல்லை தூக்கி கல்யாணம் பண்ணாங்க. சூப்பர் ஸ்டார் காலத்தில் காலை அடக்கி கல்யாணம் பண்ணாங்க. இவ்வளோ ஏங்க தனுஷ் காலத்தில் பிரேக்கே பிடிக்காத ட்ரெயினை ஒத்த ஆள் ஒத்த கையால் நிப்பாட்டி கல்யாணம் பண்ணாங்க. இதெல்லாம் வந்து மைல்டாக இருந்த காரணத்தினால நம்ம சைலண்டாக வச்சுக்கோமே அப்படின்னு ராங்க என்ன பண்ணானா, சிரிச்சா பொண்ணு, அதாவது கல்யாணம் பொண்ணு சிரிக்க வச்சா உங்களுக்கு பொண்ணு. அதுதான் இந்த நிகழ்ச்சி. கை தட்டுங்க. எவனும் கட்டுற மாதிரியே தெரியலையே. சரி பரவாயில்ல, நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போவோம். இப்போ வந்து நம்ம நிகழ்ச்சியில் நிறைய கண்டஸ்டன்ட், அதாவது போட்டியாளர்கள்லாம் கூப்பிட போகிறோம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான ஆளு யாருன்னு கேட்குறீங்களா? நம்ம வீட்டு செல்ல பொண்ணு, பிடிச்சி வச்ச கல்யாண பொண்ணு. வா வா கல்யாண பொண்ணு, வா 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 வா. என்னடா தங்கச்சி வெக்கமாடா? இல்ல துக்கம்டா. ஆமா, 6 சீசனா ஒரே ஒரு பொண்ணு தான் வந்துட்டு இருக்கு. இது வந்து டீம் மியூசிக் வேற. ஆமா உன் பேரு நான் பேரு 6 சீசனா வரேன்னு வேற சொல்ற. இப்பதான் என் பேரை கேக்குறேன். நான் தான்டா மீனாட்சி. மீனாட்சியா? அப்ப 6 சீசன்ல 60 சீசன் ஆனாலும் சரி இவன் தான் பொண்ணு. உங்க அண்ணா தான் உங்க மாப்பிளைய மாத்திட்டே இருப்பான். இல்லண்ணே, தேடிட்டே இருப்பேன்னு சொல்ல வந்தாரு. பாருடா, உன்னால கண்டவன நான் கலாய்க்கிறான். மரியாதை இல்லாம பேசாதமா. அவர் மரியாதை இல்லாம பேசாத. அவன் யார் தெரியுமா? அவன் யார் தெரியுமா? அந்த லூசு போய் யார் தெரியுமா? அவன் தான் ஒரு மாப்பிள்ளை பாக்குற போறோம். நான் சோட ஆங்கிரியா நானே நான் சொன்னேன். ஒழுங்கா இந்த சீசன்லயாச்சும் என்ன கல்யாணம் பண்ணி வைப்பியா மாட்டியா? என்னடா பத்தி நம்ம குடும்பத்துக்கு ஒரு கௌரவம் இருக்குல்ல? இருக்கானா? நம்ம ஆயாவுக்கு கல்யாணம் பண்ண 60 சீசன் போச்சு. அதுக்குதான் அது ஓடி போச்சு. இப்ப லேட்டஸ்டா நம்ம சித்திக்கு கல்யாணம் பண்ண 50 சீசன் போச்சு. நம்ம சித்தப்பா தான் எலிமினேட் ஆயிட்டாரு. ஆனா இருந்தாலும் நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்ல? இருக்குமா? இருக்குல்ல. அதனால ஒரு கட்டுனா ஒரு நல்ல காமெடி தான் கட்டுன்னு சொல்லி செத்து போன என் மாமியார் மேல சத்தியம் பண்ணி வச்சிருக்கேன். செத்து போச்சுல? அது போனா பண்ணுவோம். இப்ப என்ன பண்ணுவோம், மாப்பிள்ளைகள் வர சொல்லுவோம். அவங்க காமெடி பண்ணா சரி, நான் பண்ணாலடா பத்தி அவங்க பண்ணா சரி. உட்கார கால் வந்து உட்காருமா உட்காரு. சொங்கரு அது மாப்பிள்ளைகள் வர சொல்லியா சொல்லிடலாமா? ஓகே, இப்போ வந்து நம்ம போட்டியாளர்லாம் கூட போகிறோம். அதனால நிகழ்ச்சி ரொம்ப பரபரப்பாக போகுது. இவரை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருக்கலாம். ஏன்னா இவரை வந்து சீசன் 1ல வந்தாரு, 2ல வந்தாரு, 3ல வந்தாரு, ஏன் 4ல கூட வந்தாரு. ஆனால் 5ல மட்டும் வர முடியல. அன்னைக்கு பார்த்து இவரு லூஸ் மோசனா, அதனால நான் 6ல வந்தே தீருவேன், இந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டியே தீருவேன் அப்படின்னு ஒத்த காலில் நிற்கல. ஏன்னா நிகழ்ச்சியோட நின்றுருக்காரு. அவர் தான் செயின் தனபால் அலை சுழக்கல்பான்.
அதாவது டான்ஸ் காம்படிஷன் வந்து பக்கத்து ஸ்டூடியோ மாதிரி வந்துட்டேன் போ. தம்பி நான் இந்த ஸ்டுடியோக்கு தான் வந்தேன். ஏன்னா கட்டிக்க போற பொண்ணுகிட்ட 100 சவரம் செயின் கொடு 50 சவரம் செயின் கொடுன்னு கேட்பான். ஆனா நான் கேட்க மாட்டேன். ஏன்னா இந்த தனப்பால வாங்குறாள் இல்ல கொடுக்குறாள். ஏதோ அந்த சைக்கிள் செயினியா? இல்லப்பா ஒரு கீ செயின் வச்சிருக்கேன். கீ செயினா? இல்ல சுரேஷ் ரெய்னா. வீட்டுக்கு குத்துவலை கேட்ட போற பொண்ணுகிட்ட குத்துவலை கொடுக்குறதா தமிழ் கலாச்சாரம். அதுக்குதான் தமிழ் இலக்கணம், அதுக்குதான் தமிழ் இலக்கியம், அதுக்குதான் என் தமிழ் பாரம்பரியம், அதுக்குதான் அதுதான்ப்பா தமிழ் பண்பாடு. பெரிய வாய்ப்பாடு. இவர் விட்டா நீ பேசுறியா? போய் உட்காரியா? நான் ஒரு நாள் பேசிட்டு இருப்பேன். சோறு வச்சா ஒரு அண்டை கேட்கா, நான் அடிக்கடி சொல்லுவேன் தண்டனக்கா தண்டனக்கா. ப்ளீஸ் அடுத்த போட்டியாளர் மரியாதையா சொன்னா உட்காருவேன். அப்படி மரியாதையா சொன்னா உட்காருவேன்ற. முடியல. ஓகே, நம்ம அடுத்த போட்டியாளர் யாரும் கூப்பிட்டுருவோமா? கூப்பிட்டு அங்கே தான். சரி, ஓகே. அடுத்த போட்டியாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவரை பற்றி கூட நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஏன்னா இவர் வந்து அவ்வளோ ஒரு பெரிய ஆளு. ஓடாரு கிடாரி. ஒரு பச்சை பிள்ளை போல இவர் பேசி சிரி பாண்டி அடையல இன்னும் சொல்ல இவர் எங்க ஊரு சுந்தரபாண்டி. வந்துட்டு வா. ஒருத்தர் சைடு வாங்குறா, சிரிக்கிறது நிப்பாட்டு. சசிகுமார் வாய்ஸ் பேசணும்னு கூப்பிட்டேன், வரல, அப்படியே போயிட்டு. டிஆர் மாதிரியா பேசுறேன், யாரோ மாதிரி பேசுறேன், நீ ஆங்கர் மாதிரியா பேசுற, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க. சரி ஒத்துறடா, சசிகுமார் மாதிரியே பேசுறேன், அதுவும் குறிப்பா சுந்தரபாண்டிய மாதிரியே பேசுறேன். நாளைக்கு இன்னொருத்தன், அடுத்த நாள் வேற ஒருத்தன். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? அது பண்ணலாம் கூப்பிடல, காமெடி பண்ண தான் கூப்பிட்டோம். என்ன காமெடியா? ஆமா. நந்தா 10 கொலை 20 அசால்ட்டு 15 மட்டும் பண்ண கூட்டு காமெடி பண்ண சொன்னா எப்படா பண்ணுவா? தம்பி நீ இதெல்லாம் பண்ணேன்னு சொன்ன பாத்தியா, அதுவே பெரிய காமெடிப்பா. ஹலோ பெரிய பெரிய காமெடியான ஒரு காமெடியா? இதெல்லாம் காமெடியா? சொன்னதான் காமெடி, நீ வந்து நின்னாலே காமெடி. என்னடா இந்த காமெடிக்கே அப்படி சாக்காவற? காமெடியா அதெல்லாம்? காமெடி பண்றன்ற பேர்ல கடுப்பேத்துறீங்க, தலை இருக்காது. தளபதி தம்பி எதுக்குப்பா பிரச்சனை? இல்ல பிரச்சனை மாட்டிக்கலாம்னு பாக்குறியா? நல்லா பாத்துக்க. இவங்க 2 பேர் தான் மாப்பிள்ள. இதுல வந்து யாரு இதுல வந்து யாரு உன் தங்கச்சி சிரிக்க வைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பொண்ணு. அப்ப 2 பேரும் சிரிக்க வச்சாங்க. 2 பேரும் சிரிக்க வச்சுட்டா சீட்டு குடிக்க போட்டு அதுல இருந்து தேர்ந்து எடுப்போம். என்ன கேள்வி கேட்கிறோம்? ஐயோ தங்கச்சியோட துணையே அவன் நல்ல வேலை மூஞ்சில் துப்புல துப்பினா நீஸ் எகிரி நான் பெயிண்டர் போய் நான் கலாச்சி வரேன். அப்பா கோச்சுக்கல. ஆனா இவங்களெல்லாம் பார்த்தாக்கா காமெடி பண்ண வந்த மாதிரி தெரியலையே. என்னன்னா படத்து பண்ண முடியாது தெரியுது. தாடி வச்சுன்னா தப்பா நினைக்காத. என்ன இப்போ நம்ம பார்க்கக்கூடிய முதல் சுற்று என்னன்னு தெரியுமா? ஸ்டாண்ட் அப் காமெடி. ஸ்டாண்ட் அப் காமெடி அவங்க ஸ்டாண்ட் அப்ல சொல்லுவானுங்க, நீ உட்காந்து கேளுடா. ஓகே வாங்க ஸ்டாண்ட் அப் காமெடி. இப்படியாச்சு இதை கிட்ட சொல்லி ஆகணும். காமெடிகள் எல்லாத்துல இருக்கு. அப்பா கிட்ட இருக்கு, அம்மா கிட்ட இருக்கு, தாத்தா பாட்டி பாபா பச்சா சித்தப்பா பெரியப்பா எல்லாரும் இருக்கு. எங்க வேணும் இருக்கு, எங்கிட்ட இருக்கு. வாங்க சசிகுமார்ங்கிறது மந்திரியே பேசிட்டு போய் உட்கார் போ. ஸ்டாண்ட் அப் காமெடி ஒழுங்கா வந்து பண்ணு. ஸ்டாண்ட் அப் காமெடி நம்ம ஆசைப்பட்டான். என்ன சிரிக்க விடலாமா? சிரிக்க விடலாமா? பண்ணலாமா? பண்ணலாமாப்பா? நான் பண்ற மாதிரி காமெடி சிவாஜிக்கு ஜோடி சாவித்திரி. ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3 கேக்குதா இல்லையா? தம்பி உட்காரு. உட்கார்ற. இப்போ நீ எந்திரி. எதுமா? இல்ல உட்காரு. இப்போ எந்திரி. இப்போ உட்காருமா? இப்போ உட்காரு. போதுமா? பாரு இவனால எந்திரிக்க முடியல. உனக்கு இருக்குது பிபி. இதுடா சுகரு. சிரிக்க வச்சாதான் ஃபிகர். நகரு எங்க இருக்கு ஃபிகர்? எங்க இருக்கு ஃபிகர்? இதுவா ஃபிகர்? டேய் இங்க வாங்கடா. டேய் சிரிச்சா பொண்ணுன்னு சொல்லி நீ ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டு.
நீங்க சிரிச்சா பொண்ணு இல்லடா, அப்புறம் என் தங்கச்சி மீனாட்சி அந்த பொண்ணு சிரிச்சாதான் உங்களுக்கு பொண்ணு. இவர் முதல்ல நம்ம பண்ற காமெடிக்கு நாம சிரிக்கணும், அதுக்கப்புறம் தானே அடுத்தவன் சிரிக்கணும். அப்ப கடைசி வரை நீ மட்டும் தான் தீர்க்கணும். அது ரொம்ப பேசணும் எனக்கும் தெரியும், கொஞ்சம் மூடு. தம்பி இந்த மரியாதையா சொன்னாலும் உட்கார்றேன். ஓகே சரி, நீ கூப்பிட்ட நான் வந்தேன், இவன் எனக்கு வந்தா, அவன் எனக்கு வந்தா, இவன் எனக்கு வந்தா, எல்லாமே காமெடி பண்ணதான். டேய் போய் உட்காருங்க போங்க. இவங்களை வச்சு சரி ஓகே. ஸோ நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த சுற்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 2. ரவுண்ட் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா டேய் மிமிக்ரி ரவுண்டா. யாராச்சும் வந்து மிமிக்ரி பண்ணுங்க. செத்தாலும் சிரிக்கூடாது. நீ சிரிக்கவே கூடாது. கான்செப்ட் போலாமா? கான்செப்ட் போயா போ, தயவு செய்து சிரிக்காத. என்னப்பா விஜய் சேதுபதியா? ட்ரை பண்ணு. என்ன தேடுறாரு அவரு? தெரியுமா உங்களோட வாய்ஸ் இருக்காது, இங்க வந்துருச்சு, பக்கத்துல வந்துடும். இப்போ என்னாச்சு? இது என் தங்கச்சி மீனாட்சி. என்னது மீனாட்சியா? இது மதுரை மீனாட்சி, இது கோயம்புத்தூர் மீனாட்சி, இது கோயம்பேடு மீனாட்சி, இது ஒரு கோழி பிடிக்கிற மீனாட்சி. கருவாளுக்குனால தின்னுறாதீங்க. கிரிக்கெட் விளாடணும். தோனி அச்சாப்ல புடிலான்னு போனேன், ஓகே 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 என்னது ஓகேவா? குர்ரா அருவால. ஓகே 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 சூப்பர். யார் தெரியுமா? யாருப்பா? கிடாரி. நான் ஒரு கேப் மாதிரி. சுந்தர பாண்டி. நான் வீட்டுலடா நான் போவேன் பாண்டி. குட்டி புலி. புலியா? அசுர புலி, அசுராத புலி, சொல்றா, கோழி புலி, கம்புலி, கம்புலி, இதெல்லாம் போட்டுவா கம்புலி. செஞ்சதுக்கு கூலியா? ஏனே ஒருத்தர் செஞ்சது பத்தாதா? இதுல என்ன செய்யணுமா? டேய் நிறுத்துங்கடா, நீங்க பண்றதெல்லாம் காமெடி நினைச்சு இல்லையா? நல்லா இருக்கு. என் தங்கச்சி கண்ணுல அவ்வளவு சிரிச்சுட்டு உட்காந்துருக்கா. டேய் இந்த பிரச்சனை உங்களுக்கு வேணாடா, இதா இருந்தாலும் என் தங்கச்சி மீனாட்சி கிட்ட கேட்போம். எங்க மீனாட்சி? வாடா. ஆமா என் தங்கச்சி மீனாட்சி எங்க? ஆமா இங்க இருந்து துபாக்கு வருங்க. அவ போன அரை மணி நேரம் ஆகுதுடா. ஆனா பாதி காக்கா முட்டையும் கருப்பொட்டை குத்து கரு வளர்த்து வச்சு என் தங்கச்சி வெள்ளையா வந்து விளக்கணை தூக்கி போட்டானே. தம்பி கவலைப்படாத, இந்த நேரத்துல வைக்கிறப்ப ஒரு சாங்க ஆசை வச்ச பச்சை கிளியே அவன் ஆங்கரோட ஓடி போயிட்டா, ஒரு தங்கச்சி ஆங்கரோட ஓடி போயிட்டா, உடம்பு செப்பே ஓடி ஆங்கரோட ஓடி போயிட்டா. Monkista, kinkista, achankista, payasta, jin tak 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 jin tak tak ta. எனக்கு ஒட்டிக்கிச்சு. டிஆர் சார் எங்கே வந்தாலுமே வந்து அந்த இடம் வந்து அவ்வளோ கலகலன்னு இருக்கும், பயங்கர கலகலப்பாக இருக்கும். அதே மாதிரி தான் இருந்துச்சு ஒரு பர்ஃபார்மன்ஸும். சூப்பர் மங்கிஸ்டா கிங்கிஸ்டா டீம், சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணீங்க. வெரி குட் பெர்ஃபார்மன்ஸ். இப்போ பெர்ஃபார்ம் பண்ண வரப்போகிறது யார்?